வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிங் நாட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நார்மல் நீடியில் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை வந்து நான் ஒரு 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 8 ஸ்டாண்ட்ஸ் 6 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி த்ரெட்டை எடுக்க தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் ஆன வீடியோலேயே ஃபஸ்ட்லேயே போட்டிருப்பேன் ஃப்ரெஞ்ச் நாட்டில். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் கீழே இருந்து மேலே நீடில் எடுத்துக்கிறோம். இந்த ரிங் நாட் போடும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் சுருக்கம் இல்லை சிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை இப்படியே திருப்பி இப்படி வச்சு மடிச்சுட்டு அந்த ரிங்கு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதில் உங்கள் கையை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே போடணும். அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் இப்படி சுருக்கிறதுல நீடியில் வந்து இதில் 2 சைடுமே நீங்கள் திருப்பி போடலாம் அப்படிம்பாங்க. அப்படி போட்டால் ஒன்று என்ன ஆகும்னா, அடுத்தது போடும்போது முன்னாடி போட்டது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா அதே தான், ஆனால் அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே விழுந்துடும், லூஸ் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா, ஒரு ரிங்கு மாதிரி அது அழகாக இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, இப்படி தான் வந்து ரிங் நாட்டோட ஷேப் இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் திரும்பவும் போடுறோம். கீழேருந்து மேலே குத்தி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சைடில் சுற்றி இருக்கேன் இல்லையா, இப்படி போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அடுத்த ரிங் நாட் நம்ம போடும்போது இது வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். இந்த மாதிரி நூல் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி இருக்குன்னா அதோட சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு பொறுமையாக கீழே பிடிச்சி இழுங்க. அப்போ தான் சிக்கு இல்லாமல் அழகாக வரும். ஓகே, இப்போ ஒரு ரிங் நாட் போட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்களா நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது லூஸாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நாட்டு நான் போடும்போது அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே என்ன மிஸ்டேக் ஆகும்னு சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதுக்காக தான். பார்த்தீங்களா, ரிங் நாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம அந்த நூலெல்லாம் இழுத்து விடாமல் அவசரமாக கீழே இழுத்தா எப்படி சிக்கு விழும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் அப்படிங்கிறத கற்றுட்டு ப்ராப்பராக போட ஆரம்பிக்கலாம். இப்படி சும்மா அவசரமாக சுற்றிட்டு கீழே விட்டுட்டு டக்குன்னு அவசரமாக கீழே பிடிச்சி இழுத்தா அது எப்படி சுருக்கம் ஆகுதுங்கிற விஷயத்த பாருங்கள். இப்படி தான் சுருக்கம் வரும். ஸோ நம்ம போடும்போது பொறுமையாக ப்ராப்பராக போடணும். ஏன்னா ரிங் நாட்டில் சுருக்கம் வர்றது வந்து ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி சிக்கு விழுந்துடும், த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஓகேவா, ரிங் நாட் போடுறது ஈஸி, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக அதில் சிக்கும் விழுந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ராப்பராக ஸ்டிச்சை கற்றுக்கலாம். இந்த நீடியில் இப்படி சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எப்படி சுற்றணும் அது மாதிரியே அந்த ரிங் மாதிரி வந்துச்சு இல்லையா, அதை அப்படி விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழ் வழியாக த்ரெட்டை மெதுவாக இழுங்க. கீழ் வழியாக அப்படியே த்ரெட்டை மெதுவாக பிடிச்சிட்டு அந்த ரிங்கை வந்து நம்ம விட்டுறவும் கூடாது, லூஸ் பண்ணிடவும் கூடாது. விட்டிங்கன்னா அது வந்து இதாயிரும். இப்போ வந்து கரெக்டாக இதே மாதிரியே தான் எல்லா ரிங்கும் போட போகிறோம். இது வந்து பீகாக்கோட பெடல்ஸில் ஃப்ளவர்ஸில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான், இது அவுட்லைன் ஸ்டிச்செலாம் கிடையாது. ஒரு பெடல்ஸை வந்து நீங்கள் இதை வச்சே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் எம்போசிங்காக பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஓகேவா, இதில் ஒன்றும் இல்லை, அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை கையில் பிடிச்சிட்டு இப்படி வந்து இது இடையில அந்த த்ரெட்டு மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேலே தூக்கி விட்டு திரும்பவும் அதில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுக்கும் போது மெதுவாக த்ரெட்டை இழுங்க. ஏன்னா சிக்கு விழுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது எப்படி விழுங்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டிச் போடும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதையும் 3 இது போட்டு 3 ப்ராப்ளமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா,
போடுற ரிங் நாட்டை வந்து ஈவன் சைஸில் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஈவனாக வராது. நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நாட் போடும்போது நூலை கரெக்டாக இழுத்து சிக்கில்லாமல் இருக்குதா, ஈவன் லென்த்தில் தான் எல்லா ஸ்டாண்ட்ஸும், அதாவது 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கோம். 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டும் வந்து ஈவனாக தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பொறுமையாக அவசரம் இல்லாமல் போடுங்க. ஓகேவா? இது மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இதுதான் ரிங் நாட்டு. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாகவும் போடலாம், இந்த மாதிரி பெருசாகவும் போடலாம். அடுத்தடுத்து ஒட்டியும் போடலாம். அது எப்படின்னு ஒரு 2 போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டிசைன்ஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவீங்க. ஓகேவா? இது மாதிரி சிக்கு இல்லாமல் போடணும் அப்படின்னா இப்போ நான் போட்ட மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்களா, லெஃப்ட்லேயும் சுற்றிட்டு போடுவாங்க, ரைட்லேயும் சுற்றிட்டு போடுவாங்க. நான் எப்படி இது பண்ணுறனோ அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக பர்ஃபெக்டாக சிக்கு விழாமல் வரும். ஓகேவா? ஓகே, பிடிச்சிட்டோம். அந்த த்ரெட்டு வரும்போது பக்கத்தில் போட்ட ரிங் நாட்டில் மாட்டாமல் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி மாட்டுறதுக்கான சான்ஸும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதை ஒட்டியே இன்னொன்று போட்டோம் அப்படின்னா அதில் அது டச் ஆகி வரும். இதை ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இதுலேயோ போட்டால் நம்ம அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஒரு டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச், ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டிச். இதில் வர ஒரு ப்ராப்ளம் என்னென்னா த்ரெட்டு வந்து சீக்கிரமாக சிக்காகும். இது ஒரு பிரச்சனை தான் வரும். ஓகேவா? அதையும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இதை ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இப்படி தான் போடணும். தெளிவாகவே சொல்லிட்டேன். ரிங்கு வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈக்குவலான ஒரு இதில் போட்டிங்க அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஷேப் தான். இந்த ஷேப்பை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஷேப் அப்படின்னா. இது ஜம்கியில் டைப் 2க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு ஷேப்பை தான் இதுலேயும் நம்ம போட போகிறோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு கீழே ஒரு லீஃப் ட்ரா பண்ணி அந்த லீஃபை ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ரவுண்டை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்கணுன்னா வெளியே இருந்து உள்ளே கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? வெளி சைடில் இருந்து தான் நீங்கள் கொடுக்கணும். உள்ளே சென்டர்லேருந்து வெளியே வர வேண்டாம். அப்படி வெளி பக்கமாகவே கொடுத்து உள்ளே வரைக்கும் போனீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடும் சொல்கிறேன், அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பீகாக்கோட பெடல்ஸ் மாதிரி போட்டு அதுலேயும் ஃபில்லிங் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 4 பெடல்ஸ் 5 பெடல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது சும்மா சிம்பிளாக ஏதாவது பூ மாதிரி எதையோ ட்ரா பண்ணி அந்த பெடல்ஸ் வர்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ட்ராயிங் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் தனியாக கூட பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பெடல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீகாக்கோட குட்டி இந்த பெடல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 5 பெடல்ஸையும் தனியாக போட்டு ஷேப் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.